ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை நீ கேட்டு விட்டாயே. ஆனால் இரவோடு இரவாக இந்த 12 மணியோட உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போய் அடுத்த ஒரு நிமிஷத்தில் ஆரம்பிக்க போகிற நாளைய நாளின் விடியலானது உனக்கான நல்ல விடிய காலமாக மாறிடும். அதாவது ரொம்ப நாளாக நீ கேட்டு உனக்கு நடக்காத விஷயத்தை தான் நாளை விடியலில் நல்லபடியாக உனக்கு நடத்தி தரப்போகிறேன். நீ எப்போதும் துணிச்சலோடும் தைரியத்தோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழணுங்கிறது தான் இந்த சாயப்பாவின் ஆசை. ஆனால் அதற்கு மாறாக உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பதால் நீ அதை நினச்சி பயப்படுறதும் கவலைப்படுறதும் எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. இப்போதே உன் மனசில் இருக்கிற சோகங்களையும் கவலைகளையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை நல்லபடியாக நான் ஆக்கி கொடுத்துட்றேன். நீ எப்போதும் உன் பெயரால் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்வதை விட உன் செயலாலும் உயர்ந்த வாழ்க்கையாலும் அறிமுகம் செய்யும்படி உன் வாழ்க்கையை உயர்வானதாக அமைச்சுக்கோ. இந்த உலகம் ஒருபோதும் உன்னை மறக்காது. அந்த அளவுக்கு நீ எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக வாழணும் என் செல்லமே. இதுவரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கையில் சிக்கல்களும் வேதனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அது எல்லாத்தையும் துரத்தி அடித்து உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்க நான் தயாராயிட்டேன். உன்னை பார்த்து யாராவது ஏளனமாக சிரிச்சா அவங்கக்கிட்ட போய் என் வாழ்க்கை இன்னும் முடியலைன்னு சொல்லு. ஏன்னா உன்னை சாதாரணமாக நினச்சி அல்பமாய் நினச்சி அவமரியாதை செய்பவர்கள் கண் முன்பாகவே உன்னை அற்புதமாக மாற்றி காட்டி அழகான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்வேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுக்கணும்னு தீர்மானிச்சிட்டேன். இனி நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன்னையே நேசிக்கக்கூடிய முதல் ஆளாக நீ எப்போதும் இருந்துவிடு. யாரையும் காயப்படுத்தணும்னு நினைக்காத. எப்போ உன் வாழ்க்கையில் நீ நியாயமாக நேர்மையாக இருக்கும்போது இன்னும் உன்னால் எல்லா விஷயங்களையும் கற்றுக்க முடியும் என் செல்லமே. அதே போல் கற்றுக்கொள்வதை நிறுத்தி விடாதே. இந்த உலகம் நல்லதையும் கெட்டதையும் நல்ல மனிதர்களையும் கெட்ட மனிதர்களையும் கொண்டதாக இருப்பதால் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் கிடைக்கிற அனுபவ பாடத்தை கற்றுக்கிட்டே இரு. உன் எதிர்காலத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக நீ வாழணுமே செல்லவே. யாரோ உன்னை மதிக்கலை, யாரோ உன்னை அவமரியாதை செய்கிறாங்க, யாரோ உன்னை தப்பாக பேசுகிறாங்கன்னா அதுக்காக நீ வருத்தப்படாத. அதுக்கு பதிலாக நான் சொல்கிறத கேளு. உன்னை மதிக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, அவங்களோட மரியாதை உனக்கு தேவையில்லைன்னு உன்னை மதிக்காத மனிதர்களை தூக்கி எறிஞ்சிட்டு உன் உழைப்பாலும் உன்னுடைய சுயமுயற்சியாலும் வாழ்க்கையில் உயர தயாராகு. இந்த சாயப்பா உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் உனக்கு துணையாக இருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் வெற்றிகரமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். கவலைகளில் மூழ்கி வருத்தத்தில் வாடிப்போயிருக்கும் உனக்கு எல்லா நல்லதையும் செஞ்சு தர நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாதே. புத்துணர்ச்சியோட புது உற்சாகத்தோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. இந்த உலகத்து மனிதர்கள் எல்லாரும் உன் மனசை காயப்படுத்துகிற விதத்திலே நடந்துக்கிறாங்களே நினச்சி தானே வருத்தப்படுற. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது. மன அமைதியை இழந்து நிற்கும் உனக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. உன் பக்கத்தில் நான் உன் கூடவே இருக்கும்போது இனி நீ கவலைப்படுறதோ ஏங்குவதோ எதிர்பார்ப்பதோ ஏமாற்றம் அடைவதோ இருக்காது. ஏன்னா இது அத்தனையும் உன் வாழ்க்கையிலிருந்து விடுவிச்சு போராட்டங்களே இல்லாத ஏக்கமே இல்லாத நீ எதிர்பார்த்ததை விட அழகான சந்தோஷமான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உன்னுடைய மனபாரத்தை எல்லாம் என் மேலே இறக்கி வச்சுட்டு நீ நிம்மதியாக இரு. நீ மகிழ்ச்சி கொள்ளும்படியும் மன நிம்மதி கொள்ளும்படியும் உனக்கான ராஜ வாழ்க்கையை நான் தரப்போகிறேன். இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்க போகுது. உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் ஏமாந்து போகும்படியோ அல்லது அடுத்தவங்க முன்னால் இலக்காரமாக மாறும்படியோ விட்டுட மாட்டேன். ஏளனமாக பேசி இலக்காரமாக செஞ்ச மனிதர்கள் கண் முன்பாக உன்னை உயர்த்தி பிடித்து உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சு உன்னை நன்றாக வாழ வைப்பேன் என் செல்லமே. காரணம் இல்லாமல் நான் யாருக்கும் வலிகளையும் வேதனைகளையும் கொடுப்பது கிடையாது. உன் வாழ்க்கையில் சில வழிகளை நான் உனக்கு கொடுத்தேன் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அந்த வலியும் கஷ்டமும் தான்
இப்போ உனக்கான நல்வழியை காட்டப்போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. மனம் முழுக்க வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்கும் உனக்கு எல்லா வகையிலும் நல்லது செய்ய நான் தயாராயிட்டேன். உன்னை பிடிச்சு பேசுகிறவங்கள விட பிடிச்சது போல் உன்கிட்ட நடித்து பேசுகிறவங்க தான் அதிகம். உன் வாழ்க்கையில் சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதற்காக, நீ ஆசைப்பட்டது நடக்கலைங்கிறதுக்காக உன் வாழ்க்கை ஒன்றும் முடிஞ்சு போயிடாது. கூடிய சீக்கிரம் உன்னை காப்பாற்றி உனக்கான எல்லாவற்றையும் நீ நினைத்ததை விட சிறப்பாக நான் நடத்தி தருவேன். உன்னை பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல தெரிய போவதில்லை, அவங்க சொல்லிய போகிறதும் இல்லை. உன் வாழ்க்கை உன் கைகளில் மட்டும்தான் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. யாராவது உன்கிட்ட வந்து நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து இங்கே ஒன்றுமே கிழிக்க முடியாது, கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க போகிறேன்னு சொன்னாங்கன்னா நீ அவங்கக்கிட்ட தைரியமாக செல்லு. உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய எனக்கு என் சாயப்பா துணையாக இருப்பார். அவர் துணையாக இருக்கும்போது வேறென்ன எனக்கு வேண்டும்? என் வாழ்க்கை நிச்சயம் அற்புதமானதா அழகானதாக மாறிவிடும்னு தைரியமாக சொல்லு. நீ சொன்ன சொல்ல காப்பாற்றி உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் நடத்தி முடிச்சிருவேன். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குன்னு தானே நீ கவலைப்படுற? எப்போ பார்த்தாலும் வாக்குவாதமும் சண்டையுமாக இருக்குதே நினச்சி உன்னுடைய புலம்பல்களையும் வேதனைகளையும் கேட்ட நான் எல்லா சிக்கல்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் வர்றது எனக்கு தெரியும். ஆனால் கடந்ததை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். எதிர்காலத்தை குறி வச்சுக்கிட்டு இப்போது நடக்கிற எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு உன் வாழ்க்கையை புது கோணத்தில் வாழ தயாராகு. எதையுமே புதுமையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டினா அது உனக்கு பழகிவிடுமே செல்லமே. உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன்றதை நம்பு. என் அருள் மூலமாக உனக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கையில் நான் வெற்றியையும் கொடுப்பேன். இதுவரைக்கும் உன்னை வழி நடத்திய நானே இனி வெற்றிகரமாக உன்னை வழிநடத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பேன். நடப்பவை அனைத்தும் உனக்கு நன்மை தருவதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் கனவுகளை யாரும் நசுக்க விடாதே. முடியும்னு நீ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். உன் சாதனை தான் நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டப்போது. நீ வெற்றி அடைவதற்கும் வாழ்வில் ஜெயிப்பதற்கும் இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன். சொர்க்கத்தையே இந்த உலகத்தில் உன் கைகளில் கொடுத்தாலும் நரகம் எப்படி இருக்குன்னு யோசிக்கக்கூடிய மனித ஜென்மமாகத்தானே நீ இருக்க. என்ன பண்ணுறது, மனிதர்களாக பிறந்துட்டாலே எது கிடைச்சாலும் போதாது, இன்னொன்று யோசிக்கக்கூடியவர்களாக ஆகிடுறீங்க. உன் வாழ்க்கையிலையும் நீ அப்படி எதை யோசித்தாலும் நான் எப்போவுமே உனக்கு எல்லாத்தையும் சரியானதாக சிறப்பானதாக தான் கொடுத்துருக்கேன். நீ ஒருபோதும் எனக்கு பயப்படணுன்ற அவசியம் இல்லை. உண்மையாக உன் மனசாட்சிக்கு பயந்து நேர்மையாக வாழக்கூடிய பிள்ளையாக இருந்தீனா போதும். ஏன்னா நீ என்ன தப்பு செஞ்சாலும் இந்த சாயப்பா நான் மன்னிச்சிருவேன். ஆனால் கர்ம வினைகள் உன்னை துரத்தி வந்து நீ செஞ்ச நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உரிய பலனை உனக்கு கொடுத்தே தீரும். அதனால் நீ ஒருபோதும் யாருக்கும் தீங்கு செய்ய யோசிக்க கூடாது என் செல்லமே. நீ எதிர்பார்த்த எல்லாத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து தர வேண்டியது உன் சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ நினச்ச அனைத்தும் நடப்பதற்கான காலம் வந்துருச்சு. நீ எண்ணியது போல உனக்கான காரியங்களை வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில் முடித்து உன் கைகளிலேயே நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன்.